Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாடுலர் கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாடுலர் கிச்சனில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து செமி மாடுலர் கிச்சன். இதில் வந்து இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் கிச்சன். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் யூனிட் அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்கும், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அக்ரிலிக் கிச்சன் வந்து இப்போ சில கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து செமி மாடுலர் கிச்சன் வந்து நம்ம பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுற டேண்டம்ஸோட சைஸஸாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ரெனோவேஷன் கிச்சனுக்கும் செமி மாடுலர் கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சேஷன்றது வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ்ன்றது வந்து நிறைய வந்து மாறும். ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு 100 mm வந்து கேப் வந்து கொடுக்கறதுனால ஆல்ரெடி வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப் வந்து போடும்போது அவங்க வந்து 4, 5, 6 inches 7 inchesலாம் வந்து சில கவுண்டர் டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து லிவிங் ரூம் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். 2 bedrooms வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதான் வந்து கிச்சன். இந்த கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் கிச்சன்ன்றது வந்து கிடையாது. ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணாமல் ஒரு பில்டர் வந்து ஃப்ளாட் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இன்டீரியர் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ரெனோவேஷன் வந்து நம்ம சிவிலு தான் வந்து கை வைக்கலை, பட் ஏன்னா எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். இது வந்து காஷா லேண்ட் அப்பார்ட்மெண்ட். இதில் வந்து பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ வந்து ஃபால் சீலிங்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சைடு ஃபால் சீலிங் இந்த சைடு ஃபால் சீலிங் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கார்னர் ஒரு கண்ட்ரோல் வேணும், இந்த கார்னர் வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற பாக்ஸ்ன்றது வந்து பெருசாக வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எங்கே போனாலும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸுன்றது வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், கீழே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கலர் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து வேறு கலர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இதில் வந்து மேட்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். மேலே வந்து பீச் கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கலர் தான். கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே கலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒயிட் கலர் வந்து பியூர் ஒயிட் கலர் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அக்ரிலிக் கிச்சன் தான் இது. இதில் இருக்க யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் தான். ஏன்னா கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அக்ரிலிக் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் யூனிட் அண்ட் அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். சென்டரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அக்ரிலிக். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட் ரைட் சைட். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரொஃபைல் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்கும், கீழே வந்து வெளிச்சம் இருக்காது. ஏன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் இருந்தால் போதும்ட்டாங்க. அது இல்லாமல் என்னென்னா நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 சைடுன்றது வந்து வரும். இதில் வந்து நம்ம கிளாஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் ப்ளைவுட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெளிச்சம்ன்றது வந்து மேலே தான் இருக்கும் தவிர கீழே இருக்காது. சேம் அதே மாதிரி தான் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிச்சிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது ஃபுல் ரெனோவேஷன் கிச்சன்ன்றது வந்து கிடையாது. அது இல்லாமல் என்னென்னா அதிகமான டேண்டம்ஸ், அதிகமான வந்து ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் ஆயில் புல்லோட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணாமல் ஒரு பில்டர் வந்து ஒரு கிச்சன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான வுட் ஒர்க் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். வெறும் ஆக்சசரிஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த கிச்சன் வியூ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். யூ ஷேப் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அந்த கார்னரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்ன்றது வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. வெறும் ஜஸ்ட் வந்து வுட் ஒர்க் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். கிச்சன் வால் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறது தான்.
கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். கீழேயும் மேலேயும் சேம் தான், நடுவில் மட்டும்தான் ஒயிட் கலர். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேண்டம்ஸ், அதுலேயும் வந்து 2 டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப், ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து 3 டேண்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து சிங்கிள் டேண்டம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய டேண்டம் இது. நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு வந்து கூட இருக்கும். 1 மீட்டருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி தான் 2 டேண்டம்ஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வந்து வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். பட் என்னென்னா இந்த கான்க்ரீட்னால வந்து இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற டோர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் இருக்கும். இதோட டேண்டம் சைஸ்ன்றது வந்து வெறும் 4 இன்ச்சு மட்டும்தான். வெறும் கட்லரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்டம். பட் என்னென்னா பார்க்கும்போது வந்து பெருசாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். இதையாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். 2 டேண்டம்ஸ்ன்றது வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இது இந்த 2 டேண்டம்ஸ்ன்றது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழேயும் மேலேயும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இதோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேஷன் வந்து டோர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ன்றது வந்து ஒரு 2 ஃபீட்டு கிட்ட வந்து செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 10 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டட் அப்படின்றது வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சேம் ஒரே மாதிரி தான், க்ளாஸி ஃபினிஷிங் இருக்கும். மேட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் க்ளாஸி ஃபினிஷிங்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு நான் வந்து ரைட் சைடு வந்து காமிச்சிட்டேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் டோர் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருப்போம். இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து சிங்கோட ஸ்பேஸ் தான் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. வெறும் டஸ்ட்பின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியும். நம்ம ஃபுல் ரெனோவேஷன் வந்து பண்ணும்போது ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து டேண்டம்ஸ் அதிகமாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் டஸ்ட்பின்னோட யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பிளான் பண்ணலாம். வெறும் கான்க்ரீட் கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இவ்வளோதான் வந்து ஓவராலாக பண்ண முடியும். இதில் வேணால் ஆக்சசரிஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வைக்கணும் அப்படின்னா டேண்டம்ஸில் வந்து வைக்க முடியாது. அதுக்கு தனியாக வந்து செல்ஃபு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 mm வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். இந்த 100 mm ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்காமலாம் வந்து இருக்க மாட்டோம். 100 mmன்றது வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப் வந்தாலும் வரலைனாலும் 100 mm வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருவோம். மேலே வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருவோம். ஏன்னா கீழே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். அதுக்காக வந்து லெக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கீழே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 டோர்ஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 3 டோர்ஸ். இந்த 3 டோரில் வந்து 2 செல்ஃப்ன்றது வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து 2 செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து சிங்கிள் செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்டபுள் தான். அது எப்படியா இருந்தாலும் கீழேயோ மேலேயோ அந்த அட்ஜஸ்டபுள் எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இந்த சைடு வந்து சிங்கு கொடுத்துருப்பாங்க. கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல் பண்ணுற மாதிரி வந்து டேப் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து நிறைய குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து ஆர்ஓக்கு வைக்கிற மாதிரி அவங்க எதுவுமே வந்து கொடுக்கல. அண்டர் மவுண்ட் ஆர்ஓலாம் வந்து இதில் வைக்க முடியாது.
ஏன்னா இந்த சைடு வந்து ஸ்பேஸ் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல, ஃப்ரண்ட்லேயும் கொடுக்கல. ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டேப்பையாக வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஆரோ வந்து யூனிட் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து ஏன்னா வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பில் ஆனாலும் கூட கீழே வந்து சிங்க் இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து கீழே விழுந்துடும். வுட்டு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்போம். 2 டோர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. 2 டோர்ஸ் அப்படின்றது வந்து 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் லென்த்து செல்ஃப்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே சிங்கிள் செல்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ப்ளைவுட் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சைட்லேருந்து மேலே மட்டும் இருந்தால் போதும், கீழே வேணான்ட்டாங்க. கீழே வேணும் அப்படின்னா கிளாஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து வேணான்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி யூசேஜ் வந்து அவங்க கிளைண்ட் சைட்லேருந்து இருக்கும். அதுக்காக வந்து நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலை. இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதுவும் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொடுத்துட்டு இது வந்து டிண்டட் கிளாஸ் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் சிங்கிள் டோர் தான் பக்கத்தில் இருக்கும். இது வந்து செப்பரேட் கேபினெட்ஸுங்க. இது வந்து செப்பரேட் கேபினெட்ஸ். இது வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம், இது வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். அதனால தான் செப்பரேட் கேபினெட்ஸ் வந்து நான் பேசும்போது செப்பரேட் கேபினெட்ஸ்ன்றது வந்து வந்துடும். இப்போ இதுவே வந்து நீங்கள் நார்மலாக வந்து சைட்டில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு ப்ளைவுட்ன்றது வந்து வராது. நம்ம இதில் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளைவுட்ன்றது வந்து இல்லாமல் ஒரே பாக்ஸை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த லெஃப்ட் சைடு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து சிம்னி இருக்கும். சிம்னிக்கு 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சிங்கிள் டோர் வந்து இப்படி இருக்கும். இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த டோர் வந்து இப்படி இருக்கணும். பட் என்னென்னா இது வந்து செப்பரேட் யூனிட்னால வந்து உங்களுக்கு லைட்டே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தான் போட்டிருக்கும். எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தான். அவங்க எப்படி வந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா மெயினாக வந்து அவங்களோட யூசேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா அவங்க வந்து அழகாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க அவங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். இது எடுத்துகிட்டு கூட கிளாஸ் கூட மாற்றிக்கலாம். பட் என்னென்னா ஹெவி திங்ஸ் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கேட்டிருந்தாங்க, கீழே வந்து போதான்ட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் உள்ள லைட்ஸ் வந்து கொடுத்தாலும் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு கீழே வரைக்கும் வெளிச்சன்றது வந்து வராது. இதில் வந்து ஹேண்டில்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, புஷ் பட்டன் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கும். 2 கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சிங்கிள் கேபினெட். 2 கேபினெட்ஸ் வந்து கிடையாது, சிங்கிள் கேபினெட்ஸ் தான். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட் வர மாதிரி வந்து மேலேயே வந்து அடாப்டர் வந்து கொடுத்துருப்போம். நான் அந்த அடாப்டர் பற்றியும் எலக்ட்ரிக்கல் பற்றியும் சொல்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டரோட யூனிட் தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டரோட யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ணது இதில். பட் என்னென்னா நம்ம அக்ரிலிக் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதனால் வந்து டோர் வந்து போட்டுட்டோம். பட் என்னென்னா டோர் வந்து போட்டதுக்கு முன்னாடியே இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவனும் ஓட்டிச்சு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெண்டிலேஷன் வந்து வேணும். பட் என்ன இந்த கிச்சனில் வந்து இந்த டோருக்கு வந்து கிடையாது. கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் என்னென்னா அவங்க சைட்லேருந்து ஃபுல்லாத்தையும் போட சொல்லிட்டாங்க, அதனால் ஃபுல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதுதான் பேஸ் அண்டு அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணும்போது லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீலிங் லைட்ஸ். பேஸ் யூனிட்டில் வந்து நம்ம லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் யூனிட்டுக்கு வந்து மேலே, அப்பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே. இந்த யூனிட்டில் வந்து நம்ம இங்கே வந்து சமைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து வெளிச்சம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான், 2 சைடு இருக்கணும். நான் இந்த 2 சைடு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் சென்டரில் இருக்கிற லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஃப்ட் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த லைட்ஸ், ஒயரிங் இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஏன்னா அதுலேருந்தே தான் வந்து
கம்ப்ளீட்டாகவே வந்து லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒயரிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதோட சிம்னியோட அவுட் பைப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்தே போயிட்டுருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஹோல் போட்டு ப்ராப்பராக வந்து வெளியே தள்ளிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம வந்து லாஃப்ட் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட் யூனிட்டில் வந்து பிரேக்கப் எதுவுமே வந்து கிடையாது. பிரேக்கப் எப்படின்னா இந்த செப்பரேட் கேபினெட்ஸ் அந்த மாதிரி பிரேக்கப் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு சைடு வந்து திங்ஸ் வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து தள்ளிக்கலாம். அதே மாதிரி ஒரு சைடு வந்து நீங்கள் திங்ஸ் வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து தள்ளிக்கலாம். நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த யூனிட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் திங்ஸ் எப்படியா இருந்தாலும் கூட தள்ளிக்கலாம். ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் தான். நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. வித்தவுட் சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து பண்ணுறதே கிடையாது. கொட்டேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸோட தான் கொட்டேஷனே வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுக்குறோம். நான் இப்போ லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து போடாமல் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஓபி லைட்ஸ் வந்து டில்டபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து மேலே வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன், டார்க்காக இருக்கும். கீழே ஃப்ளோரில் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும். பட் என்னென்னா இந்த சைடு கவுண்டர் டாப்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைடெலாம் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மைல்டாக இருக்கும். இதுவே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வெளிச்சம் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இருக்கிற லைட்டே வந்து தேவை கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். பட் என்னென்னா மேலே இருக்கிற லைட் வந்து கூட இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா அதுவும் இருந்தால் தான் இந்த கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த கீழே இருக்கிற லைன் வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். அதனால இதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து அதிகமாகுது அப்படின்னா இதில் வர லைட்ஸ் மட்டும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிடுங்க. மற்றபடி வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். மேலே இருக்கிற சீலிங் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வைப்பாங்க. இதை வந்து டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து வைக்க முடியாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வைக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் வராது. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். வாஷிங் மிஷின் வைக்க முடியும். ஏன்னா டிஷ்வாஷர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிங்க் இருந்துக்கிட்டு டிஷ்வாஷர் அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போக முடியாது. டிஷ்வாஷருக்கு பிளானிங் எதுவுமே வந்து இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பெல்ட்ரு சைட்லேருந்து கொடுக்கவே இல்லை. இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபுல் வீடியோலையும் வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.